இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிள் அண்ட் ஈஸியாக அருமையான சுவையில் ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு இப்படி வித்தியாசமான சுவையில் ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான மெயின் டிஷ்ஷுக்கும் பொருத்தமாக இருக்கும். வெரைட்டி ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சாதத்தோடவும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, தோசையோடவும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்த்தலாம். முட்டை 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, மிளகு, மிளகாத்தூள், மிளகாய், தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 4 மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதுலேயே நம்ம ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இன்னும் 1-2 கூட கூட்டி சேர்த்துக்கலாம். இல்லை அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவையும் கூட்டி சேர்த்துக்கணும். நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மல்லி இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு முட்டையை நம்ம வறுப்போம்ல அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சட்டுன்னு ஈஸியாகவும் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். சட்டுன்னு நினச்சோடனே வீட்டில் முட்டை இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா வறுபட்டு வரட்டுன்னு நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடவும் தொட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் 1/4 கப்பு, பெரிய வெங்காயம் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 10 மிளகு, மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூனு, தக்காளி ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு, இஞ்சி ஒரு 2 துண்டு, பூண்டு ஒரு 7-8 பல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வறுத்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து தண்ணியே விடாமல் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு 1/4 டீஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 2, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட நான் காரத்துக்காக கொஞ்சமாக கலருக்காகவும் காரத்துக்காகவும் காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டுன்னு நம்ம புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். அது சின்ன கப்பில் 1 கப்பு வரும். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும். அது நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கலந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த மறுப்பேடு நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை பொடி மாசை சேர்த்துப்போம். நல்ல காரசாரமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா முட்டை வறுத்து வச்ச முட்டை பொடி மாசை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுத்ததாக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காகி நல்லா வந்திருக்கு. நல்லா வாசனையாக கமகமன்னு இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம கடைசியாக மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட் பண்ணி பொடியாக சேர்த்துக்கலாம். நல்லா அந்த கருவேப்பிலை, மல்லி இலை, நல்லா மிளகுத்தூள் இந்த வாசனையோட சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இப்படி வித்தியாசமாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.